வார தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதத்துக்குள்ள அற்புதமான ஒரு இடத்தை உருவாக்கி ஐயப்ப பக்தர்கள் தங்குவதற்கும் சாப்பிடுவதற்கும் உனக்கு இடத்தை தருகிறேன். உருப்பட்டாச்சு, சந்தோஷமா இருங்க. கருப்பசாமிக்கு ஆறுதலை. என்னப்பா ஆறுதலை? ஆறுதலைன்னு ஊரு கிடையாது, தலை மாற்றி போடுன்னு சொல்லிடுது. ஆறு தலை, தலை மாற்றி போடுங்க வார்த்தைய. ஏய், ஆறு தலை, அதை தலை மாற்றி போடுங்கப்பா. தலை ஆறு. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய் நெஞ்சே அருள் பலியை தேக்குவாய் மன ஆறுதலை வழங்கும். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், 3 வீடுகள் இருக்கின்றதாம். 3 இடத்துல சொந்த வீடு இருக்கா? 3 வீட்டில் ஒரு இடத்துல செய்வன கோளாறுகள் நடந்திருக்கிறது உண்மை. செய்தவர்கள் உரிமையான உறவுக்குரியவர்கள் என்றே சொல்ல வேண்டும். அதனுடைய அடிப்படையில் இடம் பணம் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு சில 1.5 ஆண்டு காலங்களாக மனதில் சில வருத்தங்கள் உண்டு. இருக்கா இல்லையா? இப்போதைக்கு உயிர் சேதம் வரக்கூடிய ஒரு குழப்பம் உடலில் உண்டு. அதில் அறுவை சிகிச்சை செய்வதனால் பலன் உண்டு. ஆனால் உடம்பை ஒரு சக்தி வந்து அமுக்குது. செத்துப்போன ஒரு ஆவியை தீர்த்து விட்டால் முடிந்து விடும் இந்த பிரச்சனை. கால் விட்டு வரலாம். அதை யார் செஞ்சான்னு கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது. தீர்த்து வைக்க வேண்டியது என் கடமை. தீர்த்து தந்துடுறேன். என்ன, இன்னும் ஒரு கிடாய் வெட்ட வேண்டி இருக்குது கருப்பசாமிக்கு. இன்னொரு சாமிக்கு ஒரு சேவலை அறுக்க வேண்டியது இருக்குது. இருக்கங்குடி மாரியாத்தால போய் கும்பிட வேண்டிய காணிக்க ஒன்று காத்து கிடக்கு. இவையெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கணும், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமிக்கு 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 வெற்றி உண்டு. நாங்கள் கடாயெல்லாம் திங்க மாட்டோம். உங்கள் கருப்பசாமிக்கே வெட்டுங்க, ஜம்முன்னு வெட்டிடுங்க. சுகம் கிடைச்சாச்சு, சந்தோஷமாயாச்சு. உட்காருங்க. கருப்பசாமிக்கு பொள்ளாச்சி பொள்ளாச்சி பக்தர்கள் பொள்ளாச்சி அக்கா வா 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 வா. பொள்ளாச்சியில் நான் கூப்பிடுறதுக்கு உடுமலைப்பேட்டைன்னு வந்து ஊடால நிற்காவா. நான் ஏமாளி பற்றியா? அதனால் கால் விட்டு வா. அண்ணே அண்ணே ஏ சுப்பே அண்ணே, என்னம்மா வேணும் உனக்கு? சொத்து பிரச்சனையை முடிக்கிறதுக்கு கணவன் வழியை சார்ந்தவர்களுடைய மனநிலைகள் சரியில்லை. அதனால் மன அழுத்தமும் குழப்பமும் இருக்கும். உன் உடம்பு ஆராய்ந்து பார்த்தேன். ரத்தம் சம்பந்தமான குறைகள் இருக்குது, சோகை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. சொத்து பிரச்சனைக்கு செய்வனை யாரும் வைக்கிற. அந்த பிரச்சனை தீரதுக்கு 9 மாதங்கள் ஆகும். சமாதானமாக உரிமையை வாங்கித்தாரேன். வேற என்ன வேணும்? கால் விட்டு வா. சரி. கருப்பசாமிக்கு ஒரு பிள்ளை அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தோடு படிக்கும். கல்வி ஞானம் கூடும். வெற்றி உண்டு. காப்பாற்றித்தாரேன். 3 முறை என்னையே பாரு. எத்தனை முறை? சந்தோஷமா ஓடு. ஆடி அமாவாசைக்கு என்ன கொண்டு வருவ? ஆடி அமாவாசை அன்னதானம் நடக்கு. என்ன கொண்டு வருவ? அது என்னன்னு சொல்ல. காப்பிடி அரிசியா ஒரு படியா? சின்ன பையா பெரிய பையா? எத்தனை கிலோ பை? சாமி நீங்கள் ஒரு பையில் தானே கேட்டியே. இந்தாங்க 100 கிராம் ஒரு சின்ன பாக்கெட்டு தந்துட்டே வச்சுக்காங்கன்னு இருக்கக்கூடாதுல்ல. என்ன பை? வெரி குட், கொண்டு வா போ. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கேளம்மா, இவன் காஞ்சிபுரத்தாளு. காஞ்சிபுரம் 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 காஞ்சிபுரம்.
காஞ்சிபுரமா வாலஜாபாத்தா? காஞ்சிபுரம் மாவட்டதா? அங்கே நில்லுங்க. காஞ்சிபுரமா உங்களுக்கு? சரி, கடன்களை பற்றி கேட்டு வந்தது யாரு? வரலாம். யாராது? சபாஸ். கால் வந்துட்டு வாக்கா. நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் பார்த்திருந்தேன், நெஞ்சில் காத்திருந்தேன், நிம்மதி கிடைக்கவில்லை. ரயில் ரோட்டுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? அங்கே ரயில் போனால் உங்கள் வீட்டுக்கு சத்தம் கேட்கும். பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏன் போச்சு? அங்கேருந்து வரணும். கேட்டு பார்ப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பார்க்குற தொழிலால் 3 வருஷத்தில் நஷ்டமும் ஏமாற்றமும் மனவேதனையும் நடந்திருக்கும். ஒருவருக்கு சனி பகவானுடைய தோஷத்தின் காரணத்தால் கால் சம்பந்தமான வலியும் கோரைகளும் படக்கூடிய நிலைமைகள் தோன்றும். இருக்கா? அதனால் இப்போ கடன்பட்ட சூழ்நிலையில் அடுத்து தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தில் மனக்குழப்பம் இருக்கும். தேவையில்லாத நட்பால் மனவேதனையும் விசாரணைகளும் வரக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய விதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. கால் ஒன்று வரலாம். வரலாம். என்ன செய்யணும் வேற? இவனுக்கு தொழில் அமையும். தை மாதம் வர பொறுமை வேண்டும். கடன்களை தீர்த்து தாரேன், தொழில் அமைச்சு தாரேன். இந்த மகனே முருகா, பக்கத்தில் வா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சாந்த மயில்நாதனுக்கு. தைப்பூசத்துக்குள்ள வீடு வளர்ந்துரும். இந்தா செல்வா கூட இரு. போயிட்டு வா. கால் வந்துட்டு வா. மதியம் சாப்பிட்டு போங்க. அரைகுறையாக போயிடாதீங்க. தம்பி உங்களுக்கு காஞ்சிபுரமா? காஞ்சிபுரத்தில் மாவட்டா? அது எங்கே? எந்த ஊர்? ஓ, இங்கேருந்து அப்படி போகுது. இன்னைக்கு நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. என் நெஞ்சில் உரைத்தவை எல்லாம் ஒன்னெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. அது என்னது? என் நெஞ்சில் உறைந்தவை எல்லாம் ஒன்னெஞ்சிலே உணர்த்தப்பட வேண்டும் நாராயணா அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. இந்த தத்துவத்தை சொன்னது யாருன்னு சொன்னால் ராமானுஜர். உங்கள் ஊரில் இருக்காருன்னா ராமானுஜர். கால் வந்துட்டு வா. சாமி, நான் நினைக்கிறது மாதிரி என் மகன் இல்லை. அவனுடைய மனசும் சரியில்லை, அவனுக்கு வாழ்க்கையும் சீரில்லை. என்னதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அதனால் அவனுக்கு நல்ல வாழ்க்கையும் தெளிவையும் கொடுக்கணும்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியான். வேற என்ன வேணும்? சரியாகித்தாரேன். 3 முறை என்னைய திரும்பி பார்த்து வாங்க. ஹரிம நாராயணனுடைய பேர் அருளால் ஒரு குடும்பத்தை நல்லாக்கி வெற்றியாகித்தாரேன். முனியாண்டி வாரார. எங்கே இருக்காரு? முனீஸ்வர சுவாமி. அவருக்கு உங்களுக்கு என்ன? பக்கத்தில் இருக்காரா? கும்பிட்டுக்காங்க. போங்க. சடையை விரிச்சுக்கிட்டு வாரம்பா. கருமசாமிக்கு கால் ஒன்று வாப்பா. ராமானுஜா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடித்தவர் கணித மேதை ராமானுஜர் அவர்கள். சாதி மதம் என்னும் ஆச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு இறைவனை வழிபட்டால் அதுக்கு சக்தி உண்டு என்று வேதத்தை எல்லாம் வென்று நின்ற பெருமான் ராமானுஜர். புரியுதா? திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் உடையவர் சன்னதியில் அவர் தான் இருக்கார். பூத உடலோடு இருக்கிறார். ஆமாம், சர்வ அடக்கம் அல்ல, பூத உடலோட தரிசனம். அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய சரீர தரிசனம் உண்டு.
உண்டா கிடையாதா? ஒரு தடவை கால் வந்துட்டுவாங்க. அடுத்த பைசில் ஊட்டி எல்லை யாருப்பா? ஊட்டி எல்லை, ஊட்டி பகுதி யார் இருக்கீங்களா? ஊட்டி வரலாம் பக்கத்தில். என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடுங்க. உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். சில சமயத்தில் யாரோ நடமாடுறது மாதிரி ஒரு நிழல் ரூபமும் நடக்கிற சர் 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 ஒரு சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் கருப்பசாமி ஏவி விட்ட ஆவியா தானா வந்ததா? இதனால் தொண்டை, முதுகெலும்பு, நெஞ்சு படபடப்பு வலி இருந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம செத்து போனாலும் போயிடுவனோ அப்படிங்கிற பயம் உனக்கு இருக்குடா. கால் விட்டுவாங்க. அந்த தீவினைகளை நீக்கி தொழிலையும் வலியுறுத்தி வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம் நடக்க வேண்டியிருக்கு. அதுக்கும் தடங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. தரித்திரம் பிடிச்ச பேய குடும்பத்தில் போய் பொண்ணை கொடுக்க போற, வேற குடும்பம் உனக்கு கிடைக்கலையா அப்படின்னு எல்லா பையனும் சொல்லி கொடுத்து உன் வீட்டில் கல்யாணமே நடக்க மாட்டேங்குடா. உண்மையா? கால் வந்துட்டு வாங்க. வீங்க இருக்கு பார்ப்போம். இடுப்புக்கு கீழ் காலில் ஒரு பகுதியில் வீக்கமும் வலியும் இருக்குமே. இருக்கா? கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். இதையெல்லாம் தீர்த்து வெளியாக்கி தந்தா போதுங்களா? பாலகன் சொன்ன பச்சு கேட்க மாட்டேக்கானா? ஷிஃப்ட்டில் அடிக்க வேண்டியதானே பக்கத்தில். அவன் எதிர்த்து அடிச்சிருவான். கண்ணை மூடப்போ. இந்தா உன் பிள்ளை சொல்லுக்கு அடங்குவான், போலீஸில் மாட்ட மாட்டான். ஒரு பொம்பளை பிள்ளைய டாப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பிள்ளை கண்ணாடி போட்ட பிள்ளை, புரியுதா? அடிக்கடி சந்திக்கு வாரான், இவன் சந்திக்க போகிறான். கட் பண்ணி விட்டுறதேன் போ. அடையாளத்தை சொல்லியாச்சு. ரொம்ப கட்டினா யார் மகான்னு சொல்லிடுவோம்ல, பிரச்சனை வந்துடும். வேண்டாம். உங்க கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? கருப்பசாமி சரி, ஓகே, பார்த்துக்கிடுவோம். அரியலூர் மாவட்டம், அரியலூர் அரியலூர் பக்கத்துல. அரியலூர் என்னைய காரை வீட்டில் கூப்பிடவா? காரை வீட்டில் ராஜபாளையத்தை கூப்பிட்டா மண்ணோட தூக்கிட்டுலாம் வரணும் நம்ம. அரியலூர் தாப்புரம் பிள்ளையமா வந்தது யாரு? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. வணக்கம் அண்ணாச்சி. நீங்கள் அரியலூர் டவுனுக்குள்ள இல்லையே, வெளியூர் இடத்துல இருக்கிய? அந்த மாவட்டம் தானே, வெளியூர், வெளியே ஒரு கிராமம். 1 2 3 4 5 6 ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? அது என்ன கோயில்? எவ்வளோ நாள் ஆகுது கட்டாமல் கிடக்கு? கட்டியாச்சு. எவ்வளோ நாள் ஆகுது கட்டி? சரி, உட்காருங்க. என்னப்பா வேணும்? என்ன குழப்பம்? கல்யாணம் முடிச்சிட்டியா? முடிச்சா குழப்பம் வந்துருக்குங்களா? பொண்டாட்டி இங்கே இருக்காடா. ஏண்டா கால் வந்துட்டோம். நீ உட்காருங்க. ஆத்துக்கு அந்த பக்கம் தென்னம்பிள்ளை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊர் எல்லைகளை நான் தாண்டின உடனே நதி ஓடுகிறது மாதிரி தண்ணீர் ஓட்டம் இருக்கும். அதுக்கு அந்த புறத்தில் பார்த்தா கொஞ்சம் உயர்ந்த மரங்கள், தென்னை மரங்கள், நாணல்கள், பூனல்கள் இருக்கும். அது பக்கத்தில் சிறு தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும். உண்மையா? இப்போதைக்கு உன்னுடைய குடும்பத்துக்குள்ள தொழில் சொந்தமான மன வருத்தமும், குடும்ப ஒற்றுமை சொந்தமான மன குழப்பமும், பிரிந்து பெறுவோமோ என்ற மன வேதனையும் உள்ளத்துக்குள்ளே இருக்கும்.
இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. என்ன சத்தம்? தவளை இவ்வளோ கிடக்கா? வரலாம். செய்வனை வச்சிருக்காங்க சாமி, என் கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டிடுது. என்ன காட்டிடுது? கண்ணுக்கு கொண்டு வந்து காட்டிடுது. அதனால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி உனக்கு உன் வீட்டம்மாவுக்கு ஒரு சந்தேகம். கண்ணுக்கு காட்டுறது கனவா உண்மையா? ஆனால் தெய்வத்தை பற்றி நினைக்கும் பொழுது படிச்சுன்னு ஒரு உத்தரவும் நடந்திருக்குப்பா அப்படின்னு காட்டுது. அது உண்மை இல்லைப்பா, பொய். செய்வனை நடக்கலப்பா. கால் வந்துடுவா. நீ இல்லடா தம்பி, நீராதே கற்றுக்கோ. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிவு நிலை இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அடுத்தும் ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பேர் போய் குடும்பம் ஒற்றுமைக்கு வந்தாச்சு. புண்ணியத்தை பெருங்களப்பா. இந்தா பொண்டாட்டி உன் சொல்ல கேட்பா. மறக்கவில்லை உன்னை, நீ வெறுக்க வேண்டாம் மகனே, வெற்றி அடைவாய். சென்று வா, கால் வந்துட்டு வா. அடுத்த பைசில் தூத்துக்குடி. தூத்துக்குடி தூத்துக்குடி பக்தராமன், தூத்துக்குடி. பொன்னான வாழ்வே மண்ணாகி இன்னொருத்தர கால் விட்டுலாம். துயலும் நிலைதானா? என்னென்ன வேணும்? கண்ணை முடிக்காங்க. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் நான். கருப்பசாமி, காளி, மாரியம்மை போன்ற 3 தெய்வங்களும் இருக்கிறதாப்பா. இப்பொழுது 2.25 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் நிறைந்த கடன்களும் இடம் சம்பந்தமான விஷயம் கைவிட்டு போய்விடுமோ என்ற கவலையும் உனக்கு இருக்கும். கால் வந்துட்டு வா. அமைதியா இருங்க. நீங்க பக்தர்கள் அமைதியா இருங்க. ஆர்வ கோளாறுல சத்தம் போடாதீங்க. அதனால் இதுக்கு செய்வினை வீரர்கள்லாம் காரணம் கிடையாது. வீட்டில் ஒரு பொம்மநாட்டியை பார்த்தேன். இடுப்புக்கு கீழே ஒரு பக்கத்து கால் வலியும் வேதனையோடு இருக்கும். இருக்காங்களா? காப்பாற்றி தரேன், வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? ஒரு பையனுக்கு தொழில் அமையுது, இன்னொரு பையனுக்கு பிஸ்னஸ் அமையுது, வெற்றி உண்டு. உன் கடன் தீர்ந்தாச்சு. 3 முறை என்னைய பார், சந்தோஷமாக இருப்ப. போ. தூத்துக்குடி எல்லை. என் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் பிரிவுக்குரிய வேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்து உன் வீட்டுக்காரங்க இருக்காரு. கூடத்தான் இருக்காரு. ஒன்றும் இல்லையா? கொஞ்சம் தூரமா இருக்கிற புருஷன் யாருக்கு? தூத்துக்குடி எந்த இடம்? கால் விட்டாங்க. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. என்னாச்சு? சட்டப்படி புரிஞ்சுட்டீங்களா? மனசுப்படி புரிஞ்சுட்டீங்க? பக்கத்தில் யார்? உன் பையனா? உன் எல்லையை தாண்டி போன இடது பக்கத்தில் எதுக்கம்மா வராளா? இருக்காளோ? உள்ளுக்கு போனால் ஒரு சின்ன கிராமம் வருதா? இருக்கோ? இன்னொருத்தனை கால் விட்டு வா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று.
இந்த பிரிவுக்கு காரணம் ஒரு பெண்மணி என்று சொல்வேன். இனிமேல் இந்த உலக வாழ்க்கை சேர்ந்தால் சரி வருமா வராதா? இனிமேல் செட் ஆகாது. அதனால் இருக்க வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி தந்தால் போதும். குற்றம் செய்யாமல் நான் கெட்ட பேர் வாங்கினது என் தலையை விட்டு நீங்கலை. அதனால் இதுக்கடுத்து என் மனசும் செட் ஆகாது என்பது உன் முடிவு. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். வேற என்னமா வேணும்? கண்ண முடிக்கா. நான் பாடுற பாட்டுக்கு அர்த்தம் உனக்கு எதுவும் தெரிஞ்சுதாம்மா? காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்துவிடும், மனதை அடக்கவில்லை என்றால் கவலை பெருகிரும். அதுக்கு பின்பு உடலென்னும் இந்த கூட்டை பிரித்து விட்டால் உள்ளே குருவி போல் கொக்கரித்து இருக்கின்ற ஆத்மா பிரிந்து விடும் என்பது பொருள். உன்னை அறியாமலே உனக்கு காட்பீட்டு கூடுதலாக இருக்கும். இருக்கா? ஒரு பக்கத்தில் உள்ள காது நரம்பிலிருந்து கண் அடைப்பும் துடிப்பும் இருந்து கொண்டிருக்கும். இருக்கிறதா? பிடரியில் சுமை இருப்பது போல் கழுத்து திரும்ப முடியாத குழப்பம் அடிக்கடி தோன்றும். நமக்கு ஏதோ காட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் மருத்துவத்தில் தெரியவில்லையே என்ற வேதனை உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்று வரலாம். பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்த்தேன். பயாப்சிக் சம்மந்தமான எதுவும் பிரச்சனை இருக்குமா அப்படி டெஸ்ட் பண்ணிங்களா? பயப்படக்கூடிய விஷயமே இல்லை. அப்படிப்பட்ட டெஸ்ட்டு நமக்கு வேண்டாம். இது உனக்கு மன ரீதியான பிரச்சனை. உடனையும் சரியாக்கி ஆபத்தில்லாமல் ஆக்கி தந்தால் போதுங்களா? 5 முறை என்னை காண்பாயாக, வெற்றி உண்டு. வேறு என்ன வேணும்? என்ன பவுனு? யாருக்கு கொடுத்தது? வாங்கினது யாரு? நான் செருப்பு கொண்டு அடிக்கக்கூடிய ஆளா, சாதாரண ஆளா? நான் கேட்குறதுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுதா? தெரியலையோ? வாங்கித்தாரேன். 3 முறையாக வாங்கித்தாரேன். போடா பக்கத்தில். 5 முறை என்னை காண். கர்மதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? பூமுடிச்சு பொட்டு வச்சு புன்னகையை சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் அம்மா.